காலத்தால் களைத்து போனதற்கு பிறகு ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருக்கு என்பதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு நகல் தமிழர்களுக்கு மத்தியில் அசல் தமிழனாக அவதாரம் எடுத்த எடுப்பிலேயே மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரே நேரத்தில் 2 அதிகாரத்தை கேள்வி கேட்கிற தலைவராக தளபதி விஜய் அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த மாற்று அரசியல் கட்சிகள் பட்டியலில் நாம் தமிழரை விட்டுட்டீங்களோ? அது மாற்று அரசியல் அல்ல, அது மாற்று குறைந்த அரசியல். ஒரு எடுத்த எடுப்பிலே வெற்றி பெறலாமா? மூப்பனார் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில். ஆந்திராவிலே மூப்பனார் கூட்டணி அமைத்துதான் வெற்றி பெற்றார். இல்ல அப்படி என்றால் அவ்வளவு இடம் ஏன் கிடைக்க போகிறது இருக்கு? கூட்டணிக்கா? அந்த கட்சி அதுக்கு பிறகு அதிமுகவோட கூட்டணி வைத்தது என்ன ஆயிற்று? தமிழக மக்கள் கூட்டணி என்று சொல்லி இடதுசாரிகளோடு சேர்ந்தார்கள், என்ன ஆயிற்று? ஆந்திராவில் எடுத்த எடுப்பில் என்டிஆர் வெற்றி பெறவில்லையா? என்டிஆர் இல்லை என்று கருதுகிறீர்கள், இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் விஜயின் வடிவத்தில் என்பதை வருகிற நாளை நிரூபித்தார். விஜய் எம்ஜிஆர் இடத்தை நிரப்ப போறாரா, என்டிஆர் இடத்தை நிரப்ப போறாரா? அவர் ஈரோடு விஜயமங்கலம் கூட்டத்தில் சொன்னார், எம்ஜிஆர் இடத்தில் இருக்கிற நல்ல கொள்கையை நான் எடுத்துக் கொள்கிறேன், அறிஞர் அண்ணாவிடம் இருக்கிற நல்ல கொள்கை நான் எடுத்துக் கொள்கிறேன். 2 தலைவர்களை அவர் சுட்டுவதற்கு காரணம் நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், லேவாதேவி ஜமீன்தாரர்கள் கட்சியிடமிருந்து 1967 அண்ணா திமுகவை அரியணையில் அமர்த்தினார். 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அன்னை தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றினார். சரித்திரம் திரும்புகிறது, சந்தடி ஓய்கிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கின்றன, மொட்டுகள் மலர்கின்றன, கட்டுகள் அவிழ்கின்றன. ஹிஸ்டரி இட்செல்ஃப் ரிப்பீட். 2027 அதே சரித்திரத்தை எங்கள் விஜய் படைக்கப் போகிறார்.